மத அளவிலான சாதி ஒதுக்கீடு இன்றைய அளவிலும் நிறையா தான் நடந்துட்டுருக்கு. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எப்பயுமே அழுத்தமாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார், மத மாற்றம் ஒன்றே தலித் விடுதலைக்கு ஒரே வழி அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாற்று கருத்தையும் சொல்ல முடியாதுல்ல. தலைவருடைய நம்முடைய கொள்கை ஆசானுடைய ஒரு நிலைப்பாடு அது. அதில் இப்போ நாம் வந்து எல்லாம் மதம் மாறுங்கன்னு சொன்னால் நாளைக்கு சனாதன சக்திகள் முழுக்க திருமாவளவன் மதம் மாற சொல்கிறாரு அப்படிம்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரகசியமாக செய்ய வேண்டிய வேலைகள். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நான் கடந்த ரொம்ப நாளாகவே பார்த்துட்டு இருக்கிறதுனா, பொதுவாகவே நம்ம ஊர்களில் இருக்கிற அதாச்சும் கிராமப்புறங்களில் தலித் மக்களோட பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நகர்ப்புற தலித்துகளை பற்றிய பிரச்சனைகள் நம்ம ரொம்ப கம்மியாக பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்டாக நம்ம எஜுகேஷன் அண்ட் ரொம்ப கிரிமினல் வயலன்ஸில் நம்ம பிள்ளைங்க எதில் ரொம்ப முக்கியமாக அதிகமாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம மக்கள்கிட்டேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றது, அதாச்சும் தலித் மக்கள்கிட்டேருந்து இதை எப்படி அப்புறப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் ஆல்சோ அர்பன் தலித்ஸோட லேண்ட் ரைட்ஸை பற்றி ரொம்ப கம்மியாக பேச வேண்டிய இதுலேயும் பேசுகிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இதை அர்பன் தலித்ஸ் கிட்ட நான் எப்படி அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு சஜஷன், ஒரு அட்வைஸாக யார்கிட்ட இருந்து கிடைச்சாலும், திருமா கிட்ட இருந்து கிடைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பேசுகிறதுங்கிறது வந்து அர்பன் தலித்து, ரூரல் தலித்து, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது வந்து அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்களை நாம் வந்து அரசியல்படுத்தி அவங்கள போராட வைக்கிறது தான். அதுதான் ரொம்ப அவங்கள அதுதான் அம்பேத்கர் எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ்ன்னு சொன்னார். இந்த மக்கள்கிட்ட வந்து அவங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறதுங்கிறதுக்கே நம்ம வந்து உழைக்க வேண்டியிருக்கு, பாடுபட வேண்டியிருக்கு. அவங்க இதெல்லாம் கடவுள் விதித்த விதி அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போகிற ஒரு உளவியலோடு இருக்கிறாங்க, அந்த மைண்ட் செட்டோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து இல்லை இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எதிர்த்து போராடினாக்கா அதுக்குரிய தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை வந்து அந்தந்த பகுதி வாரியான இயக்கங்கள் தான் செய்ய முடியும். ஒரு பெரிய இயக்கம் அதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட இந்த மாதிரி ரொம்ப நூக் அண்ட் கார்னர், ரொம்ப இன்டீரியர் இஷ்யூஸில் நம்ம போகும்போது அந்தந்த பகுதிகளில் நீங்கள் இயக்கங்களை கட்டமைக்கணும். அந்த பகுதியில் இப்போ புளியந்தோப்புனா புளியந்தோப்பு மக்கள் அமைப்பு அப்படிங்கிற பேரில் ஏதாவது ஒரு மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்க வந்து ஒரு கம்யூன் லைஃபுக்கு வரணும். அவங்க ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஒரு சூழலை நாம் உருவாக்கணும். இப்போ அங்கே வந்து நடக்கிற கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அதை தடுக்கிறது, ரவுடிசம் அதை தடுக்கிறது, திருட்டு அதை தடுக்கிறது, அதில் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணும்னா அஃபிஷியல்ஸை போய் அப்ரோச் பண்ணுறது, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ரெவென்யூ அஃபிஷியல்ஸை போய் பார்க்குறது, அவங்களுடைய டிமாண்ட் என்னங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வரிசைப்படுத்தி அதை முன்னிறுத்தி அதற்கான ஒரு டெமோக்ராட்டிக்கான ஸ்ட்ரகிளை எடுக்கிறது. இந்த மாதிரி இஷ்யூ பேஸ்ட், ஜோனல் பேஸ்ட் ஒரு பீப்புள்ஸ் மூமெண்ட் என்பது அது ஒன்று தான் அதுக்கு வழி. அதை வந்து விடுதலை சிறுத்தை தான் அங்கே வந்து பேசணும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி அங்கங்கே தனித்தனியாக இயக்கங்கள் இளைஞர் பேரவைன்னு உருவாகலாம், விமன் ஃபோரம்னு உருவாகலாம். அங்கே இருக்கக்கூடிய பேரில் ஏதாவது அந்த ஊர் பேரில் ஒரு அமைப்பை உருவாக்கலாம். அது ரெகுலராக அவங்கள மீட் பண்ணணும், ரெகுலராக அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணணும். த பொலிட்டிசைசிங் த பீப்புள் அதுதான் ஒரே ஒரு வழி. மக்களை அரசியல்படுத்துவது தான் மக்களே தங்களை தற்காத்து கொள்வதற்கான வழி. சினிமாவில் வர ஹீரோ மாதிரி திடீர்னு ஒரு ஆள் வந்து அவங்கள பாதுகாத்துற முடியாது. அது மாதிரி ஒரு இயக்கம் பாதுகாத்துற முடியாது. We have to politicize the people to save themselves. ஆனால் இப்போ வரைக்கும் கூட ஒரு எஸ்சி விமன் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா எஸ்பெஷலி ஷீ இஸ் நாட் அலவுட் டு த எஸ்எம்சி மீட்டிங். ஊரில் இருக்கிற ஸ்கூலில் வரைக்கும் நீ பார்த்துக்கோ, அந்த மீட்டிங்க்கு மட்டும் நீ போ அப்படின்ற அளவில் வந்துட்டு இந்த இடத்துல நிறைய லேப்ஸஸ் லேக்குனாலாம் இருக்குது. இப்போ இன்றைக்கும் சாதியை ஒழிக்க முடியலையே, என்னமோ வந்து சர்டிஃபிகேட்டில் சாதி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்களே, பள்ளிக்கூடத்தில் சாதியை கேட்குறாங்களே அப்படின்னு சில பேர் ரொம்ப சொத்தை வாதத்தை குதர்க்கவாதமாக முன்வைப்பாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலவரையில் நீடித்து அவங்க எம்பவராக அந்த எம்பவர் ஆகக்கூடிய எண்ணிக்கை பெருகும்போது, உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த 10 பேரையும் கேவலமாக பார்ப்பாங்க, ஆண்கள் கிண்டல் பண்ணுவாங்க, அவங்கள வந்து தப்பாக கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. 1000 பேர் இருக்க இடத்துல ஒரு 100 பெண்களாக மாறும்போது, 200 பெண்களாக மாறும்போது, 300 பெண்களாக மாறும்போது எவனும் வாய் திறக்க மாட்டான். அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது யாராலையும் பேச முடியாது. 500 ஆண்கள் 500 பெண்கள் உட்கார இடத்துல எந்த பெண்ணையாவது யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியுமா? இப்போ
அந்த எண் வந்து மாறுபட அளவு மாறுபடும் போது பண்பு மாறுபடுங்கிறது மார்க்சியத்தில் ஒரு விதி இருக்குது. அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடும் அப்படிங்கிற ஒரு டயலக்டிக்கல் லா இருக்குது. அதுதான் இயங்கியல் விதி. இப்போது பெண்கள் வந்து இன்னும் நிறைய பார்ட்டிசிபேஷன் வரணும். அவங்க வந்து நான் ஊராட்சி மன்ற தலைவர், நீ என்ன அங்கே வந்து நிற்கிறேன்னு புருஷனை போச்சு இடிக்கணும், போயா வெளியேன்னு, நீ என்ன போய் தலைவர்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பெண்கள்கிட்டருந்து வரணும். இவன் ஊரெல்லாம் போய் நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர், நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர்னு சொல்லிட்டு இருப்பான். போய் ரொம்ப துருவி கேட்டான், இல்லைங்க எங்கள் வீட்டில் தான் தலைவரும்பான். இப்போ இந்த நிலை ஏன் நீடிக்குதுன்னா இன்னும் வந்து மேல் டாமினேஷனுங்கிறது லைவில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா விமன்கிட்டருந்து இன்னும் அந்த கிளைமிங் அத்தாரிட்டி வரல. இந்த கிளைம் பண்ணணும், ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், இது எனக்கான உரிமை, இந்த உரிமையை நான் தான் வந்து நுகர வேண்டும், இந்த அதிகாரத்தை நான் தான் நுகர வேண்டும் அப்படிங்கிறது எப்போ வரும்னா அந்த நம்பர் கூடும்போது தான், அந்த எண்ணிக்கை பெருகும்போது தான், அந்த 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 அவேர்னஸ் டெவலப் ஆகும்போது தான். அதனால் வந்து நாம் முதல்ல நேஷ்னல் லெவல்லே நமக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா பெண்கள்கிட்ட. இப்போ இந்த நிமிஷம் வரையிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% வரையறை பண்ணதும் ஆண்கள் தான். பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு பேசுகிறதும் ஆண்கள் தான். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தாமல் தடுத்து வச்சிருக்கிறதும் ஆண்கள் தான். ஆனால் பெண்கள் தரப்பிலிருந்து எந்த பெண் அமைப்புகளும் பெருசாக எங்களுக்கு வந்து ஏன் பாப்புலேஷனில் நாங்கள் 50% இருக்கிறோம், உன்னை யார் 33% ஃபிக்ஸ் பண்ண சொன்னது, இதை ஃபிக்ஸ் பண்ணவன் யாருன்னு யாரும் கேட்கல. எப்படி 33% நீ ஃபிக்ஸ் பண்ண, அதுக்கு என்ன வரையறை, என்ன அதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன, யாரும் கேட்கல. அப்போ பெண்கள் அமைப்புங்கிறதே வந்து தங்களுக்கான உரிமைகளை அல்லது தாங்கள் எம்பவர் ஆகணுங்கிற அந்த உரிமை குரலை அவங்கள்ட்ட இன்னும் நம்ம பெற முடியல. அது வளரணும். அது வளரும்போது தான் உங்களுக்கு குளோபல் நெட்வொர்க்லாம் கிடைக்கும். நிறைய குளோபல் நெட்வொர்க்கு, நிறைய அமைப்புகள் செயல்படுகின்றன. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இப்போ நம்ம இந்த இடத்த வந்ததுனால தான் இப்படி தெரியுது. இந்த சிம்போசியத்தில் நம்ம கலந்துக்கலன்னா நமக்கு இப்படி ஒரு ஒர்க் நடக்கிறதே தெரியாது. இப்போ இங்கே கூட நாம் என்ன நினச்சிருந்தா இது ஒரு பெரிய அளவில் நம்ம பேசிட்டோங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் வெளியில் போனால் இது வந்து பெருசாக யாருக்குமே தெரியாமல் தான் இருக்கும். இன்றைக்கி சோஷியல் மீடியா இருந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் தான் அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் போய் சர்க்குலேட் ஆகாது. சோஷியல் மீடியா கூட கன்ஃபைன்டாக தான் இருக்குது. இப்போ என்னை பற்றிய செய்தி எனக்கு தெரிஞ்ச ஆட்களோட மட்டும்தான் பரவிக்கிட்டு இருக்கும். நெகட்டிவான செய்தினா எல்லா இடத்துலையும் போயிடும். எனக்கு எதிரான அவதூறுனா எல்லாம் எடுத்து பரப்புவான். அது மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துடும். இப்போது எந்த இஷ்யூ நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வர்றதுக்கான உத்தி என்ன, அப்போ எந்தெந்த பிளாட்ஃபார்மை நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய அங்கங்கே செக்டேரியன்ஸாக அங்கங்கே இருப்பாங்க, தனித்தனியாக இருப்பாங்க, வெவ்வேறு பேரில் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும். அது எப்போ நிகழும்னா நாம் முதல்ல ஒரு ரெகக்னைஸ்டு ஆர்கனைசேஷனாக மாறும்போது தான். நம்மளை வந்து ஒரு அமைப்பாக, நம்மளை ஒரு ஃபோர்ஸாக அங்கீகரிக்கப்படுகிற போது தான் ஒரு சங்கமும் இன்னொரு சங்கத்தை அங்கீகரிக்கும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எப்போ மதிப்பான்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கினா தான், எலெக்ஷன் கமிஷனில் ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக இருந்தால் தான், இல்லைனா அவன் வந்து நம்மளை ஒரு பொருட்டாக கருத மாட்டான். அதே மாதிரி தான் விமன் ஆர்கனைசேஷனும். அந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு போராடக்கூடிய அமைப்புகள் அங்கங்கே அவங்களுக்கான உரிமைகளை கிளைம் பண்ணணும், அதுக்காக போராடணும், அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்யும்போது தான் ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த குளோபல் அவேர்னஸ் உருவாகும், நெட்வொர்க்கும் கிடைக்கும். இது 5ஆவதாக நடைபெறுகிற ஒரு சிம்போசியம். ஏற்கனவே நாக்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 4 இடங்களில் நடைபெற்று இது 5ஆவதாக நடைபெறுகிறது. உலகளாவிய அளவில் சமூகத்தில் நிலவும் பாகுபாடுகளை களைவதற்கான ஒரு மாநாடு, சிம்போசியம் ஆன் எலிமினேஷன் ஆஃப் குளோபல் காஸ்ட் அண்ட் அனாலகஸ் சிஸ்டம் ஆஃப் சோஷியல் ஹைரார்கீஸ். சமூக ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட காஸ்ட் சிஸ்டம், சாதிய கட்டமைப்பு முறை, அதேபோல சிமிலர் சிஸ்டம், உலகத்தில் வேறு எந்த நாடுகளில் இதே போன்ற சமூக பாகுபாடுகள் உள்ளனவோ அவை அனைத்தையும் எலிமினேட் செய்வதற்கான, நீக்குவதற்கான, அப்புறப்படுத்துவதற்கான ஒரு கருத்து பகிர்வு இந்த நிகழ்வு. இந்திய அளவில் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதை தாண்டி ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு தேவைப்படுகிறது. உலகளாவிய அளவில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது, வெவ்வேறு பெயர்களில் உள்ளன. அவற்றையெல்லாம்
அடியோடு அழித்தொழிக்க வேண்டும் என்கிற நோக்கில் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை திரட்டுவதற்கான ஒரு முயற்சி. ஐநா பேரவையில் இடம்பெற்றுள்ள 200க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒரு பிரச்சனையை சர்வதேச பிரச்சனையாக ஏற்றுக்கொள்ளுகிற போது அந்த பேரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் அதற்கு உடன்பட்டு அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதன் அடிப்படையில் அவரவர் நாடுகளில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. ஆகவே காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்பதை ஒரு குளோபல் இஷ்யூ, சர்வதேச பிரச்சனை என்கிற வகையில் இதை நாம் முன்னிறுத்தி UN ஜெனரல் அசெம்பிளி, அது மட்டுமில்லாமல் UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் போன்ற அவைகளில் விவாதிக்க செய்து இதற்கு ஒரு சர்வதேச ஒப்புதலை பெற வேண்டும் என்கிற முயற்சி தான் இத்தகைய நிகழ்வுகளுக்கான முயற்சி. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கத்தை நம்முடைய மொழியிலேயே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். It's very easy to clarify what is the main motto of this symposium. We have to make a common opinion or consensus across the world about caste discrimination. ஏனென்றால் அது எத்னிக் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி, ரிலீஜியஸ் பேஸ்ட் கம்யூனல் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் இப்போது ஒரு ரீஜனல் இஷ்யூவாக, ஒரு பிராந்திய பிரச்சனையாக மட்டுமே சுருக்கி பார்த்து விட முடியாது. அந்த அடிப்படையில் அதற்கான தீர்வையும் தேடிவிட முடியாது. It's highly impossible to find a solution for these kind of issues. Disparities என்பது வேறு, discrimination என்பது வேறு. வேறுபாடு என்பது வேறு, பாகுபாடு என்பது வேறு. எல்லா நாட்டிலையும் வேறுபாடு இருக்கத்தான் செய்கிறது. ஏற்றத்தாழ்வு என்பது வேறு, உயர்வு தாழ்வு என்பது வேறு. மேடு பள்ளம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு, நெட்டை குட்டை என்பது ஏற்றத்தாழ்வு. அது வேறுபாடு, இது தவிர்க்க முடியாது. இட் இஸ் நேச்சர். பிளாக் அண்ட் ஒயிட் என்பது நேச்சர், இதை நீங்கள் மாற்ற முடியாது. சுருட்ட முடி, கோரை முடி தலைமுடியில் இருக்கும், இது நேச்சர், இதை மாற்ற முடியாது. இட்ஸ் நேச்சர். பட் உயர்வு தாழ்வு என்பது சோஷியல் ஹைரார்கிஸ், சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு நாமே உருவாக்கி கொண்டது. இது கற்பிதம், இது இயற்கையாக உருவானதல்ல. ஆண் பெண் என்பது இயற்கையாக உருவானது. ஆணாக பிறப்பதும் பெண்ணாக பிறப்பதும் இயற்கை, இதை யாரும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்பது கற்பிதம், இது இயற்கை அல்ல, இது கல்ச்சர். இட்ஸ் நாட் நேச்சர், இது கல்ச்சர், இது வளர்த்தெடுக்கப்பட்டது. கல்ச்சர் என்பது நாமே உருவாக்கி வளர்த்து கொண்டது, நாமே உருவாக்கி கொள்வது, நாமே வளர்த்தெடுப்பது, நாம் நம்புகிற கருத்தின் அடிப்படையில் ஒன்றை வளர்த்தெடுப்பது. ஆக பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பித்து சமூகத்தில் டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது.
based on work and dissent. The World Conference Against Racism என்கிற ஒரு மாநாடு டர்பன்லே நடைபெற்றது. நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம். அப்போ இருந்து இவங்களோட நான் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். அது எனக்கு ஒரு பெரிய நல்வாய்ப்பாக நான் கருதுகிறேன், மகிழ்ச்சியாக கருதுகிறேன், பெருமையாகவும் கருதுகிறேன். இவங்க வந்து அந்த பிரச்சனையிலிருந்து வழுவுறதே இல்லை, நடுவறதே இல்லை. தொடர்ந்து அதில் ஃபோக்கஸ்டாக தே ஆர் ஒர்க்கிங் ரிலன்ட்லெஸ்லி டுவர்ட்ஸ் தேர் கோல். அது சம்பந்தமான ஒரு கருத்து பரப்பல் நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால தான் இவங்களோட சேர்ந்து நான் அமெரிக்கா போகிற வாய்ப்பு, நேபாளுக்கு போகிற வாய்ப்பு, ஏசியா பார்லிமெண்டேரியன்ஸ் ஃபோரம் ஒன்று உருவாக்கி அதில் எனக்கு வைஸ் சேர்மன் போஸ்ட்லாம் கொடுத்தாங்க. சேர்மன் கன்வீனர். நிறைய இதன் மூலம் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இப்போ ரோமாங்கிற பேரில் ஒரு அம்மா பேசினாங்க. ரோமாங்கிறது ஒரு கம்யூனிட்டி. அங்கே டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதே மாதிரி புராக்குமின் ஜப்பானில் ஒரு கம்யூனிட்டி, அங்கே டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ரோமா என்பது யூரோப்பில். ஹெராட்டைன் அண்ட் ஓசு கம்யூனிட்டிஸ் இன் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரியான பெயரில் சமூகம் இருக்குது. அவங்களுக்கு அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. புராக்குமின் இன் ஜப்பானில் புராக்குமின்கிற பேரில் ஒரு கம்யூனிட்டி இருக்குது. அவங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. குயிலோம்போலா கம்யூனிட்டிஸ் இன் லத்தீன் அமெரிக்கா. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இந்த மாதிரியான பெயரில் ஒரு சமூகம் இருக்கிறது. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சமூகங்கள். கம்யூனிட்டியாக இல்லை, காஸ்டாக இருக்குது. ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே பல சோஷியல் குரூப், ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் சொசைட்டி இன் த நேம் ஆஃப் காஸ்ட். நிறைய ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குது. தமிழ் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒன்றா இல்லை. ஹிந்து கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டியோட கிடையாது. பல்வேறு சாதிகளாக இங்கே வந்து ஃப்ராக்மெண்ட் ஆகி கிடக்கு, சிதறி கிடக்கு, உடைந்து கிடக்கிறது, சின்ன சின்ன குரூப்பாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியான சமூகங்களுக்கு பிறப்பின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் ஒர்க் அண்ட் டிசென்ட், அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலை, தொழில், அதன் அடிப்படையிலும் அவர்கள் எந்த ஜீன் வழியை சார்ந்தவர்கள், என்ன ஜெனட்டிக் அப்படிங்கிற அடிப்படையிலும் பிறப்பின் அடிப்படையிலும் இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது. ஆகவே இது தொடர்பான ஒரு உலகளாவிய பொது கருத்து உருவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இது கலைந்தெறியப்பட வேண்டும் என்கிற பொது கருத்து. அம்பேத்கரை படித்தவர்கள், பெரியாரை படித்தவர்கள், மார்க்ஸை படித்தவர்கள் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறோம். மற்றவங்களுக்கு காஸ்ட் இஸ் நாட் அ மேட்டர், நாட் எ மேட்டர். அது ஒரு மேட்டரே கிடையாது. அது யாருமே டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது. அதை வந்து சாதி பெருமை பேசுகிறாங்க. இதில் என்ன, சாதியை ஏன் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணால் ஹானர் கில்லிங் பண்ணணும், அது சரிதான், நியாயம்தான் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க. சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை இன்றைக்கி குறைவாக தான் இருக்குது, இன்னும் மெஜாரிட்டி ஆகலை. இந்த டிஸ்கிரிமினேஷன் தப்புன்னு சொல்லக்கூடிய பொது கருத்து இன்னும் வலுப்பெறவில்லை. ஆகவே உலகளாவிய அளவில் ஒரு பொது கருத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள், அறிவார்ந்த பெரியவர்கள் இந்த முயற்சியில் தொடர்ந்து சோர்வின்றி பணியாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் நான் பிறந்த சாதி, அந்த சாதி நலன் மட்டும் போதும் அப்படின்னு நான் நினச்சேன்னா எனக்கு என்னுடைய சாதி அடையாளம் மட்டுமே போதும் அப்படின்னு அதை மட்டும் நான் அழுத்தி பேசுவேன். எனக்கு இந்தியாவில் உள்ள இப்படி பாகுபாடுகளுக்கு ஆளாகக்கூடிய அனைவரின் நலன்களும் முக்கியம்
அப்படின்னு நினைக்கும்போது, ஒட்டுமொத்தமாக சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நான் நினைக்கும்போது எனக்கு ஒரு பொது சொல் தேவைப்படுகிறது. I need a common term to address the issues across the country. எனக்கு தேசிய அளவில் ஒரு பொது சொல் தேவைப்படுது. நான் மொத்தத்தில் எல்லாரையும் பறையர்னு சொல்லிட முடியாது, அல்லது எல்லாரையும் நான் அருந்ததியர்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வெவ்வேறு பெயர்களில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் அழைக்கப்படுகிறார்கள். இப்போ இவங்களை எல்லாத்தையும் நான் ஒரே சொல்ல அழைக்கணும். அது சர்வதேச அளவிலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்கணும். அப்படி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் தான் தலித் என்கிற சொல். தலித் என்பது ஒரு சாதியின் பெயர் அல்ல. அதுக்கு புரோக்கன் பீப்புள் அப்படின்னு தான் மீனிங் சொல்கிறாங்க. நொறுக்கப்பட்ட மக்கள். ஒரு ஷேப்பில் கிடையாது, ஒரு ஐடென்டிட்டியோட இல்லை, ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடையாது. அவன் தமிழனாக இருக்கிறானா இல்லை, வேறு சாதிகளாக இருக்கிறான். அவன் இந்துவாக இருக்கிறானா ஹிந்துங்கிற ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டி கிடையாது, அவன் வெவ்வேறு சாதிகளாக இருக்கிறான். அப்போ நொறுக்கப்பட்டவனாக கிடக்கிறான், சிதறி கிடக்கிறான், ஒன்று சேர முடியாமல் கிடக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனி சில்லு சில்லாக சிதறி கிடக்கிறான். ஒரு ஓட்டை உடைச்சா சில்லு சில்லாக போயிடுறதில்ல, திருப்பி ஒட்ட முடியாது. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் சிதறி கிடக்கிற காரணத்தினால், சில்லு சில்லாக சிதறி கிடக்கிற காரணத்தினால் அவர்களை அழைப்பதற்கென்று ஒரு பொது பெயர் தலித் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடைமுறையில் இருந்து வருகிறது. அதற்குரிய விளக்கத்தை சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய மேனிஃபெஸ்டோவிலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா உருவான காலத்திலேயே 1972 they published their manifesto. அதில் வாட் இஸ் தலித் அப்படிங்கிறதுக்கு அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. சோஷியலி, எஜுகேஷ்னலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி சப்ரஸ்ட் அண்ட் அப்ரஸ்ட் பீப்புள். அவ்வளோதான். நோ காஸ்ட் ஐடென்டிட்டி. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்கள் எல்லோரும் தலித்துகள். இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் தலித். அப்படி பண்ணால் 100% ஆஃப் விமன் ஆர் தலித். எல்லா சமுதாயத்தை சார்ந்த பெண்களும் தலித்துகள் தான். அதில் ஒருத்தர் கூட அதில் எக்ஸ்க்ளூட் ஆக முடியாது அந்த டெஃபினிஷன் படி. ஆனால் இன்றைக்கி என்னங்க ஆகிப்போச்சுன்னா, எனக்கு தலித்து வேண்டாம், எனக்கு தலித்து வேண்டாம், தலித்துன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு பாலிட்டிக்ஸ் இங்கே நடக்குது. ஏன்னா இந்த தலித் கன்சாலிடேஷன் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த நேம் ஆஃப் தலித், these people should not be consolidated for their welfare. அவருடைய நலன்களுக்காக அவர்கள் கன்சாலிடேட் ஆகக்கூடாது என்று கருதுகிறார்கள். நான் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற பேரில் ஆர்கனைஸ் ஆனாங்க, அது இந்திய அளவில் தான் தெரியும். தலித் என்கிற பேரில் போகும்போது எந்த உலகத்தில் எந்த நாட்டில் போய் நின்று நீங்கள் தலித்துன்னு சொன்னாலும் அவன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான், புரிஞ்சுக்குவான். தலித்னா யார் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான். socially excluded people who are called as Dalit. சமூக ரீதியாக புறக்கணிக்கப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், உரிமைகள் மறுக்கப்பட்டவர்கள், பறிக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோரும் தலித் அப்படிங்கிறது உலகத்தில் எந்த மூலையில் போய் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஐடென்டிட்டி உருவாகக்கூடாதுன்னு நினைக்கிற சனாதன சக்திகள் இந்த சமூகத்தில் இருப்பவர்களையே அப்படி பேச வைக்கிறார்கள். எங்களுக்கு தலித்துலாம் சொல்லக்கூடாது, சாதி பெருமை பேசுகிற ஒரு அரசியல் இங்கே நடக்கிறது. சில பேர் சாதி பெருமையை சாதி பெருமைன்னு சொல்ல வேணாம், குடிப்பெருமைன்னு சொல்லலாம் அப்படின்னு குடிப்பெருமை என்று சாதியை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அது ஒரு சங்கித்தனமான அரசியல். இது
சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அப்புறம் அதில் என்ன பெருமை இருக்கு? என்ன பறையன்னு சொல்லிட்டானா நான் இழிவானவனா? அது எனக்கு பெருமைக்குரிய சொல். எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அப்படி தான் சொன்னார். அம்பேத்கரை பார்த்த பிறகு அந்த விஷயத்தை விட்டார் ரெட்டமலை சீனிவாசன். அம்பேத்கரை பார்த்த பிறகு, அவரை விட வயதில் மிக இளையவர் அம்பேத்கர், அவரை பார்த்த பிறகு அவர் தான் என் தலைவர்னு அவர் ஐடென்டிஃபை பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவர் இந்த பறையங்கிற பெருமை அதெல்லாம் அவர் பேசுறது கிடையாது. அதை எவனும் பேச மாட்டான். இப்போ இந்த சிம்போசியம் வந்து எலிமினேஷன் இருக்கு. எலிமினேஷனுங்கிறது வந்து அப்புறப்படுத்துதல். ஒரு இடத்துல இருந்து தூக்கி இன்னொரு இடத்துல போட்டுறது, இங்கே கிடைக்கிற தூக்கி எடுத்து வெளில போட்டுறது. எராடிகேஷன்னா துடைக்கிறது, சுத்தமாக இல்லாமல் அழித்தொழி, சுத்தமாக தொடை தெரியாது எராடிகேஷன். ஆனால் அம்பேத்கர் எராடிகேஷன் சொல்லலை, எலிமினேஷன் சொல்லலை, அனிகிலேஷன் சொன்னார். அனிகிலேஷன் சொன்னால் எங்கேயுமே இது இருக்கக்கூடாது, புண்டற்று வேரோடு கெல்லி எரியப்பட வேண்டும். என் நிலத்தில் இருக்கிற புல்லை பிடுங்கி இன்னொரு இடத்துல போட்டோன்னா அங்கே போய் முளைச்சுங்க. அது எந்த நிலத்துலையும் அந்த புல் பூண்டு இருக்கக்கூடாது, எந்த காலத்திலையும் அது மீண்டும் முளைக்கக்கூடாது, அந்த வேரே இருக்கக்கூடாது. வேரோடும் வேரடி மண்ணோடும் கெல்லி எரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அனிகிலேஷன். அதுதான் அனிகிலேஷன். அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். அவர் எலிமினேஷன் ஆஃப் காஸ்ட்னு சொல்லலை, எராடிகேஷன் ஆஃப் காஸ்ட்னு சொல்லலை, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு ரொம்ப வலு அதிகம், ஆழமான ஒன்று. அது உலகத்தில் எந்த மூலையிலும் சாதி இருக்கக்கூடாது. என் ஸ்டேட்டில் மட்டும் நான் சாதியை ஒழிப்பேன்னு நினைக்கக்கூடாது, எங்கள் தேசத்தில் மட்டும் இந்தியாவில் சாதியை ஒழிப்புன்னு நினைக்கக்கூடாது. சவுத் ஏஷியா முழுக்க காஸ்ட் இருக்குது. இந்தியாவிலையும் இருக்குது, பாகிஸ்தான்லையும் இருக்குது, பங்களாதேஷ்லையும் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் இருக்குது, நேபாளில் இருக்குது, மியான்மரில் இருக்குது. இந்துக்கள் எங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் உருவாக்கி இருந்தாலும் சரி, அல்லது அவன் எந்த மொழியில் போயிருந்தாலும் சரி, அவன் என்ன எத்தனை குரூப்பாக இருந்தாலும், அவன் ஹிந்துவாக இருந்தான்னா எந்த மூலையில் போயிருந்தாலும் அங்கே சாதி வேறுபிடிக்கிறது. அங்கே சாதி வேறுபிடிக்கிறது. சாதி இல்லாத தேசத்திலும் சாதி முளைக்கிறது. அதனால்தான் அப்ரூட் இந்துத்துவா என்று புரட்சியாளர் அம்பேத்கர் இந்துத்துவத்தை வேறறுப்போம் என்று சொன்னார். அதனால்தான் பெரியார் இந்து மதம் சாதியை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிற வரையில் இந்து மதத்தை வீழ்த்தாமல் சாய்க்காமல் சாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்றார். இதுதான் ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு சப்ஜெக்ட் தான் இது. அதனால்தான் பெரியாரை வந்து டார்கெட் பண்ணி பெரியாருங்கிற பிம்பத்தையே ஒழிச்சிட்டா சாதி ஒழிப்புங்கிற அரசியலே ஒழிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகவே இளந்தலைமுறையினர், குறிப்பாக மாணவ செல்வங்கள், இந்த விஷன், இந்த பார்வை கொண்ட ஒரு தலைமுறையாக வளர வேண்டும். நீங்கள் என்ன செய்ய போறீங்கிறது அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க. பட் யூ ஹாவ் this kind of vision. What is our society? What is our social structure? Why this discrimination is sustaining generation to generation? ஏன் இவ்வளவு காலமாக இது நீடிக்கிறது? இதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதை புரிஞ்சிக்காமல் இருந்தால் காஸ்ட்டில் என்ன இருக்குது, நாங்கள் யாரும் பார்க்குறோம் காஸ்ட்டை, இங்கே யாரும் காஸ்ட் பார்க்குறது இல்லையே அப்படின்னு நம்ம மேலோட்டமாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் நாங்கள் யாரும் காஸ்ட் பார்க்குறதில்லன்ட்டு நீ எங்கே போகிறீங்க? உங்கள் தெருவுக்கு போகிறீங்க. நான் எங்கே போகிறேன்? என் தெருவுக்கு போகிறேன். நாங்கள் யாரும் காஸ்ட் பார்க்குறதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறோம்? எங்கள் சாதியிலே நான் பொண்ணு பார்க்குறேன், உங்கள் சாதியிலே நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறீங்க. இது ஏன் நிகழ்கிறது? நம்ம பொறுப்பு இல்லை. நாம் அப்படிப்பட்ட சொசைட்டியில் வாழறோம், நம்ம அந்த மாதிரியான சமூகத்தில் வாழறோம்.
இங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சொசைட்டி இருக்கிறது. ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே நிலவுகிறது. அது உன்னையும் விடாது, என்னையும் விடாது. என்ன முற்போக்கான சிந்தனைகளை நாம் உள்வாங்கினாலும் கூட அது நம்மை மறுபடியும் மறுபடியும் அதன் வழிக்கே நம்மை இழுக்கும். எனவே நமக்கு ஒரு விஷன் தேவைப்படுகிறது. அதற்குத்தான் இத்தகைய சிம்போசியம். நமக்கு ஒரு பார்வை, அது ரேடிக்கலாக இருக்கணும், முற்போக்கானதாக இருக்கணும், ரெவல்யூஷனரியாக இருக்கணும், புரட்சிகரமாக இருக்கணும், டெமோக்ராட்டிக்காக இருக்கணும், ஜனநாயக பார்வை கொண்டதாக இருக்கணும். அதற்கு நாம் முன்வைக்கக்கூடிய பல உத்திகளுள் ஒன்று, இதை எப்படி நாம் சர்வதேசமயப்படுத்துறது அப்படிங்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம டிஸ்கஷன் கொண்டு போகிறோம். மனித உரிமைகள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது ஒரு இனிஷியேட். ஏன்னா மனித உரிமைன்னா உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் ரைட், மனித உரிமைன்னா அவனுடைய அட்டென்ஷன் நம்ம பக்கம் வருது. ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா இது தொடர்பான விழிப்புணர்வு பெற்ற அத்தனை பேரும் இதன் பக்கம் திரும்பி பார்க்கிற ஒரு நிலை உடனே உருவாகும். இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக தலித் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப ஷேலோவாக ஹியூமன் ரைட்ஸ் சொல்கிறது வேறு, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தலித் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ தான் அவன் கவனத்தை இன்னும் கொஞ்சம் இந்த காஸ்ட் பக்கம், நம்ம தலித்துன்னு சொல்லும்போது என்ன ஹியூமன் ரைட்ஸ்னால் ஜென்ரல் தானே, பொதுவானது தானே, அப்புறம் என்ன அதில் தலித் ஹியூமன் ரைட்ஸ்? சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கிற மனித உரிமைகள் மனிதர்கள் என்கிற முறையில் இவர்களுக்கு கிடைப்பதில்லை. தலித்துகள் என்பதனால் அது மறுக்கப்படுகிறது. ஒரு பெண் என்கிற முறையில் சந்திக்கிற கொடுமை ஒருபுறம், அது எல்லா பெண்களுக்கும் நிகழக்கூடியது. ஆனால் தலித் பெண் என்கிற போது அதனுடைய வலி இன்னும் கூடுதலாக மாறுகிறது. கேட்க நாதி இல்லை, எதிர்க்க போதிய வலு இல்லை, எப்படியும் இவர்களை கையாள முடியும் என்கிற ஒரு உளவியல், ஒரு மைண்ட் செட். என்றைக்காவது அக்ரஹாரத்துக்குள்ளே புகுந்து சாதி அடிப்படையில் ஒரு கூட்டு பாலியல் நடந்தது அப்படிங்கிற சான்று உண்டா? இப்போ அவங்களுக்கு எப்படி இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்துச்சு? ஒரு ஊரில் 2 குடும்பம் 3 குடும்பம் இருப்பாங்க. அவங்க வீட்டை என்றைக்காவது யாராவது கொளுத்தி நம்ம பார்த்துருக்குறோமா? அந்த வீட்டை தீ வச்சுட்டாங்க, அவங்கள கொளுத்திட்டாங்க, அவங்க சொத்துக்களை சூறையாடிட்டாங்க, சொத்துக்களை அடித்து உடைத்து நாசப்படுத்தி விட்டார்கள். இல்லை, ரொம்ப சேஃப்டியாக அவங்களால இருக்க முடியும். இந்தியா முழுக்க அவங்க 2 குடும்பம் 3 குடும்பம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்குது. ஆனால் 400 குடும்பம் 500 குடும்பம் இருந்தாலும் 1000 குடும்பம் இருந்தாலும் உள்ளே புகுந்து சொத்துக்களை எல்லாம் சூறையாடி வெட்டி காயப்படுத்தி ஆடு மாடுகளை வெட்டி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, பெண்களை பாலியல் கூட்டு வன்புணர்வு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தொடர் கதையாக இது தலைமுறையாக நீடிக்கிறது. ஏன் இது நிகழ்கிறது? இது தலித் என்பதனாலேயே. ஒருத்தன் தப்பு பண்ணியிருப்பான், ஒருத்தர் 2 பேர் 2 இளைஞர்கள் எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு டீ கடையிலேயே சண்டை நடந்திருக்கும். பஸ்ஸில் வரும்போது ஏதோ தப்பு தாண்டா, ஒருத்தன் காலை மிதிச்சிட்டான்னு சொன்னான். அவங்க மிதிச்சது கூட உண்மையாக கூட இருக்கட்டும், காலை மிதிச்சிட்டான், அவனை அடிக்கலாம், அவனை பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாம், அவன் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லலாம். அவனுக்காக அவனை மட்டுமின்றி அவன் சார்ந்த ஊரையே தீ வைக்கிற கொடுமை, அவன் சார்ந்த உறவினர்களையே வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது, 100 பேர் நிற்கிற இடத்தில் பெண்களை, கயர்லாஞ்சி என்கிற இடத்துல தாயையும் மகளையும் 100 பேர் சூழ்ந்திருக்கிற இடத்திலேயே கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தார்கள். கொடூரமாக சித்திரவதை செய்து படுகொலை செய்து துங்கபத்ரா நதியிலே தூக்கி வீசி எறிந்தார்கள். ஹத்ராஸ்லே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இளம் பெண்
எவ்வளவு கொடூரமாக கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ தலித் என்பதனாலே, பெண் என்பதனால் ஏற்படுகிற கொடுமை, தலித் என்பதனால் மேலும் கூடுதலாக பல ஆண்கள் கூடியிருக்கிற இடத்தில் பெண்களை நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தி மாறி மாறி அவரை வன்புணர்வு செய்கிற அளவுக்கான ஒரு உளவியல். அது என்ன மாதிரியான உளவியல்? அது யோசிச்சு பாருங்க. அது மிருகத்தனத்தையும் தாண்டிய ஒரு உளவியல், பைத்தியக்காரத்தனத்தையும் மோசமான ஒரு உளவியல், எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு கேவலமான ஒரு உளவியல். அது ஒரு மைண்ட் செட். அதனால்தான் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பொதுவான அணுகுமுறை இருந்தாலும் தலித் ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்ல வேண்டிய தேவை வருகிறது. அப்போ தான் நம்ம காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பக்கம் உலக சமூகத்தின், சர்வதேச சமூகத்தின் பார்வையை கொண்டுட்டு வர முடியும். டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான் நம்முடைய எதிரி. தனிநபர்கள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சாதி இல்லை. டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான். ஏன் சாதி ஒழியணுங்கிறோம்? டிஸ்கிரிமினேஷன். ஏன் ஆணவ கொலையை எதிர்க்கிறோம்? டிஸ்கிரிமினேஷன். அது வெறும் கிரைம் மட்டும் அல்ல, அது வெறும் அட்ராசிட்டி மட்டும் அல்ல. அது தனிப்பட்ட முறையில் வெறும் வன்கொடுமை அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அதுக்கு பின்னால் ஒரு பெரிய சோஷியல் பேக்ரவுண்ட் இருக்கிறது, ஒரு மைண்ட் செட் இருக்கிறது. அதற்கு பின்னால் இன்னும் போனால் அதற்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்கிறது, அல்லது ஒரு கொள்கை இருக்கிறது, அல்லது ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒரு டாக்ட்ரின் இருக்கிறது. அதைத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் அடையாளப்படுத்தினார்கள், சனாதனம் என்று அடையாளப்படுத்தினார்கள். அவர்கள் காலத்தில் அது பார்ப்பனியம் என்று அறியப்பட்டது. தத்துவார்த்த பார்வை உள்ளவர்கள் பார்வையில் அது சனாதனமாக அறியப்பட்டது. இப்போ ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், பல நூறு ஆண்டுகளாக ஒரு முயற்சி நடக்கிறது, எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ் அப்படிங்கிற ஒரு முயற்சி. ஏன்னா சனாதனம் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் தலித்ஸ் அண்ட் ஆதிவாசிஸ் அப்படின்னு பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. எல்லா சாதியும் ஒரு தெருவில் இருக்கும், இந்த ஒரு சாதி மட்டும் தனியாக இருக்கும். இதற்கு நேர் எதிராக புத்தர் காலத்தில் இருந்து பிராமணர்களை தனிமைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி நடந்தது. அது நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் ஹிந்து என்கிற அரசியலை கையில் எடுக்கிறார்கள். நீயும் இந்து நானும் இந்து என்றால் அவர்களை தனிமைப்படுத்த முடியாது. இது ஒரு பெரிய இன்டலெக்சுவல் ஸ்ட்ராட்டஜி. இது இந்துன்னு சொல்லிட்டா நாயுடுவும் இந்து, ரெட்டியாரும் இந்து, செட்டியாரும் இந்து, பிராமணரும் இந்து. அப்போ அவர் மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது, தனிமைப்படுத்த முடியாது. அதை பாதுகாப்பதற்கு, தக்க வைப்பதற்கு அவர்கள் வரையறுத்திருக்கிற அஜெண்டா அதுதான் இந்துத்துவா. இந்துத்துவா என்பது வேறு, ஹிந்துயிசம் என்பது வேறு. அது நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். இந்துயிசம்ங்கிறது இந்து மக்களுடைய நம்பிக்கை. சிவன் இருக்கிறான்னு நம்புறது இந்துயிசம், மகாவிஷ்ணு இருக்கிறான்னு நம்புறது இந்துயிசம், முருகப்பெருமானை நம்புவது இந்துயிசம், விநாயகமூர்த்தியை வணங்குவது இந்துயிசம். அந்த கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைங்கிறது இந்துயிசம். ஆனால் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் முன்வைத்திருக்கிற கொள்கை ஹிந்துத்துவா. அது என்னன்னா ஹிந்து கன்சாலிடேஷன், ஹிந்து மெஜாரிட்டேரியனிசம், பெரும்பான்மைவாதம். இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரா என்று பெயர் சூட்டுவது, அதுதான் இந்துத்துவா. இதையெல்லாம் சாதிப்பதற்கு முஸ்லீம் மேலையும் கிறிஸ்தவர்கள் மேலையும் வெறுப்பு அரசியலை பரப்புவது, இது இந்துத்துவா. இந்த வெறுப்பு அரசியலை இன்னும் தீவிரப்படுத்துவதற்கு மசூதிகளை இடிப்பது, அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. மசூதிகளை இடிப்பதெல்லாம் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி டு டெவலப் their hatred politics against Muslims and Christians. Why? Because they are converting Hindu people to Christianity and Islam purposefully. இப்படி சொல்கிறான்.
அவங்க மதம் மாற்றம் செய்கிறாங்க. அவங்க மதமாற்றம் செய்கிறாங்க. அப்போ வெறுப்பு. அந்த வெறுப்பு மூலம்தான் இந்து கன்சாலிடேஷன் நிகழும். இந்து கன்சாலிடேஷன் நிகழ்ந்தால் இந்து மெஜாரிட்டேரியனிசம் இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்து மெஜாரிட்டேரியனிசம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருப்பாங்க. தே வில் த்ரோ அவே த கான்ஸ்டிடியூஷன் விச் மேட் பை டாக்டர் B.R. அம்பேத்கர். அவங்களுடைய முதல் எதிரி, த ஃபஸ்ட் எனிமி, த பிரைமரி எனிமி இஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அவங்களுக்கு காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, டிஎம்கே இதெல்லாம் எலக்டோரல் எனிமீஸ். அப்பப்போ சீசனல் எனிமீஸ். அவங்க டெம்பரரி எனிமீஸ். அவங்களுடைய பெர்மனெண்ட் எனிமி, பிரைமரி என்மிட்டி எதுக்கு எதிராகன்னா த கான்ஸ்டிடியூஷன் தான். ஏனென்றால் அது மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. செக்யூலர் ஸ்டேட் என்பதுதான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அப்போ அவங்களுக்கு ஸ்டேட் ரிலீஜன் வேணும். இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரா என்று பெயர் சூட்ட வேண்டும். இதற்கு பெரிய தடையாக இருப்பது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். புளூரலிசம் அவங்களுக்கு எதிரி, செக்யூலரிசம் அவங்களுக்கு எதிரி, ஃபெடரலிசம் அவங்களுக்கு எதிரி. இதெல்லாம் கண்டென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், பேசிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டின்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது, அவங்கள சகித்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த சோஷியல் ஆர்டர் மாறுது. காலங்காலமாக இருந்த சோஷியல் ஆர்டர் தலைகீழ புரளுது. இப்போது இதையெல்லாம் தூக்கி எறியணும். அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அம்பேத்கரை வெளிப்படையாக எதிர்க்க முடியாது. இது ப்ராக்டிக்கலாக இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு. அம்பேத்கரை வெளிப்படையாக எதிர்த்தா இந்தியா முழுக்க 30 கோடிக்கு மேலான மக்கள் அவரை குலதெய்வமாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் பூரா எதிராக திரும்பிடுவான். எலக்டோரலாக அவங்களுக்கு பெரிய எஃபெக்ட், பாதிப்பு உருவாகும். பெரியாரை எதிர்த்தா பிரச்சனை கிடையாது, அவனுக்கு எலக்டோரலாக எந்த பாதிப்பும் வராது. அம்பேத்கரை எதிர்த்தா எலக்டோரலாக பெரிய பாதிப்பை சந்திக்க நேரும். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி. அந்த அடிப்படையில் தான் நம்முடைய தலைவர்கள், மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள், இந்த சிம்போசியம், இந்த கருத்தமர்வை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு ரிட்டன் ஸ்பீச் என்கிட்ட இருக்குது. அதை ஜெராக்ஸ் எடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் படித்து பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் இதை நான் படிக்க. நீங்கள் ஓகே சொன்னால் படிக்கிறேன், அப்படி இல்லைன்னு சொன்னால் இதுதான் கண்டென்ட் ஆஃப் தி சிம்போசியம், விஷன் ஆஃப் த சிம்போசியம். பட் we have to work hard to annihilate the caste system in our country with the ideology of Dr. B.R. Ambedkar. அம்பேத்கரை வெறும் தலித் தலைவராக பார்க்குறவனுக்கு இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அம்பேத்கர் ஒரு தலித் ஐடென்டிட்டியோடு பார்க்குறவனால இதை புரிஞ்சிக்க முடியாது. அம்பேத்கர் ஒரு புதிய இந்தியாவை படைப்பதற்கு தன்னை ஒப்படைத்து கொண்ட ஒரு மாமனிதர், ஒரு மகத்தான கருத்தியலாளர். குறிப்பாக மாணவ செல்வங்கள், அதுவும் இந்த துறையில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க், சமூக சேவை புரிய வேண்டும் என்கிற அந்த மைண்ட் செட்டோட இங்கே மாணவர்களாக வந்திருக்கிற நீங்கள் அம்பேத்கரை முழுமையாக படிக்க வேண்டும், பெரியாரையும் படிக்க வேண்டும், சர்வதேச அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மாமேதை மார்க்ஸ் அவர்களையும் படிக்க வேண்டும். இந்த கருத்துக்களோடு இளம் தலைமுறையினர் பொது வாழ்வில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு இந்த வாய்ப்புக்கு எனது நன்றியை தெரிவித்து எனது உரையை உங்களுக்கு ஜெராக்ஸ் நகல் எடுத்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்து நேரத்தின் அருமை கருதி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் சஞ்சய். நான் இங்கே சோஷியல் ஒர்க்கராக இருக்கேன்.
என் கேள்வி வந்து திருமாவளவனுக்கு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அனிகுலேஷன் ஆஃப் கேஸ்ட் பற்றி பேசும்போது இந்தியாவில் இங்கே இருக்க சனாதன அமைப்புகளுக்கு பிக்கஸ்ட் எதிரியாக இருக்கிறது கான்ஸ்டியூஷன்ட்டு நம்ம பேசணும். என்னோட கேள்வி என்னென்னா, வாட் கேன் பி த குளோபல் கம்யூனிட்டி கேன் லேர்ன் ஃப்ரம் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் approach to address the annihilation of caste or how to address caste based discrimination. Okay. தமிழ்ல கேளுங்க. Okay. தமிழ்ல கேளுங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இங்கே இருக்க சனாதன சக்திகளுக்கு பெரிய எதிரியாக இருக்கும்போது குளோபல் கம்யூனிட்டியில் இருக்கவங்க, குளோபலாக ஹியூமன் ரைட்ஸ் பேசுகிறவங்க, இங்கே இருக்க அரசியலமைப்பிலிருந்து என்ன லேர்ன் பண்ணி அவங்க இங்கே இருக்க ஜாதிய டிஸ்கிரிமினேஷனுக்கு வந்து அவங்க லேர்ன் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணலாம்? நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்குது. அதுபோல் நம்முடைய நாட்டுக்கும் அரசமைப்பு சட்டம் இருக்குது. இந்த அரசமைப்பு சட்டத்தில் நாம் என்ன கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு தேசத்தை கட்டி எழுப்புகிறோம் என்பதற்கான அடிப்படை கோட்பாடுகளை விவரிப்பது தான் பிரியாம்பிள். அந்த பிரியாம்பிளில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகளை சர்வதேச சமூகத்தை சார்ந்த மனித உரிமை ஆர்வலர்கள், முற்போக்கு சக்திகள் அறிந்து கொள்ளுகிற போது நம்மோடு அவர்கள் கைகோர்த்து நிற்பார்கள். அவர்களுக்கு இதை எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அவங்களா படிக்க மாட்டாங்க, அவங்களா தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நாம் இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் அகில இந்திய அளவிலும் அகில உலக அளவிலும் அவ்வப்போது கூடி கலந்துரையாடல் செய்கிறோம். உலகம் முழுவதும் பாகுபாடுகளுக்கு உட்படுகிற சமூகங்களோடு ஒரு உறவை கட்டி எழுப்புகிறோம். நமக்கிடையில் ஒரு முன்னணி, இப்போ ரோமா கம்யூனிட்டியை சார்ந்தவங்க நம்மோடு பேசுகிறாங்க, பிராக்கிமின் சமூகத்தை சார்ந்தவங்க நம்மோட உறவாடுறாங்க, நாம் அவங்களோட ஒரு நட்புணர்வை வளர்க்குறோம். இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அஸ், நம்முடைய பொறுப்பு. இது குளோபல் கம்யூனிட்டிக்குன்னு ஒரு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைதியாக இருந்துட முடியாது. அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட, அவங்க என்ன நம்மக்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்கிறத விட, நாம் அவங்களுக்கு என்ன சொல்கிறோம், எப்படி அவங்களுக்கு எடுத்துரைக்கிறோம், அதை எப்படி சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம், எப்படி சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் நமக்கு தேவை. யாரோ நமக்கு விடுதலை பெற்று தருவார்கள் என்று எண்ணாமல், நாமே நமக்கான விடுதலையை பெறுவதற்கு, சாதியை ஒழிப்பதற்கு, சாதியற்ற ஒரு தேசத்தை கட்டமைப்பதற்கு, சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கு நாம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜலக்ஷ்மி. நான் இப்போ புளியந்தோப்பில் சமூக பணியாளராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நான் கடந்த ரொம்ப நாளாகவே பார்த்துட்ருக்கிறதுனா, பொதுவாகவே நம்ம ஊர்களில் இருக்கிற, அதாச்சும் கிராமப்புறங்களில் தலித் மக்களோட பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நகர்ப்புற தலித்துகளை பற்றிய பிரச்சனைகள் நம்ம ரொம்ப கம்மியாக பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்டாக நம்ம எஜுகேஷன் அண்ட் ரொம்ப கிரிமினல் வயலன்ஸில் நம்ம பிள்ளைங்க எதில் ரொம்ப முக்கியமாக அதிகமாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம மக்கள்கிட்டேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றது, அதாச்சும் தலித் மக்கள்கிட்டேருந்து இதை எப்படி அப்புறப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். அண்ட் ஆல்சோ அர்பன் தலித்ஸோட லேண்ட் ரைட்ஸை பற்றி ரொம்ப கம்மியாக பேச வேண்டிய இதுலேயும் பேசுகிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இதை அர்பன் தலித்ஸ் கிட்ட நான் எப்படி அதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு சஜஷன், ஒரு அட்வைஸாக யார்கிட்ட இருந்து கிடைச்சாலும், திருமா கிட்ட இருந்து கிடைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்கள் கேள்விங்கிறது இஷ்யூ பேஸ்டு கொஸ்டின். இது நம்ம இப்போ ஐடியாலஜிக்கல் பேஸ்டான டிஸ்கஷன் தான் நம்ம பேசுகிறோம். பொதுவாக காஸ்ட்னா என்ன, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்ன, அதுக்கான பின்னணி என்ன, அதை எப்படி நாம் அனிகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வைடான ஒரு விஷயம், ஒரு பரந்த பார்வையில் நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். இப்போ நீங்கள் பேசுகிறதுங்கிறது அர்பன் தலித்து, ரூரல் தலித்து, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்களை நாம் அரசியல்படுத்தி அவங்கள போராட வைக்கிறது தான். அதுதான் அதுதான் அம்பேத்கர் எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ்ன்னு சொன்னார்.
இந்த மக்கள்கிட்ட வந்து அவங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறதுங்கிறதுக்கே நம்ம வந்து உழைக்க வேண்டியிருக்கு, பாடுபட வேண்டியிருக்கு. அவங்க இதெல்லாம் கடவுள் விதித்த விதி அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போகிற ஒரு உளவியலோடு இருக்கிறாங்க, அந்த மைண்ட் செட்டோடு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள வந்து இல்லை இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எதிர்த்து போராடணும், போராடினாக்கா அதுக்குரிய தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை வந்து அந்தந்த பகுதி வாரியான இயக்கங்கள் தான் செய்ய முடியும். ஒரு பெரிய இயக்கம் அதையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட இந்த மாதிரி ரொம்ப நூக் அண்ட் கார்னர், ரொம்ப இன்டீரியர் இஷ்யூஸில் நம்ம போகும்போது அந்தந்த பகுதிகளில் நீங்கள் இயக்கங்களை கட்டமைக்கணும். அந்த பகுதியில் இப்போ புளியந்தோப்புனா புளியந்தோப்பு மக்கள் அமைப்பு அப்படிங்கிற பேரில் ஏதாவது ஒரு மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேரில் நீங்கள் ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்க வந்து ஒரு கம்யூன் லைஃபுக்கு வரணும். அவங்க ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு 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 சூழலை நாம் உருவாக்கணும். இப்போ அங்கே வந்து நடக்கிற கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அதை தடுக்கிறது, ரவுடிசம் அதை தடுக்கிறது, திருட்டு அதை தடுக்கிறது, அதில் வரக்கூடிய பாதிப்புகளுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தணுன்னா அஃபிஷியல்ஸை போய் அப்ரோச் பண்ணுறது, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, ரெவென்யூ அஃபிஷியல்ஸை போய் பார்க்குறது, அவங்களுடைய டிமாண்ட் என்னங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வரிசைப்படுத்தி அதை முன்னிறுத்தி அதற்கான ஒரு டெமோக்ராட்டிக்கான ஸ்ட்ரகிளை எடுக்கிறது. இந்த மாதிரி இஷ்யூ பேஸ்ட், ஜோனல் பேஸ்ட் ஒரு பீப்புள்ஸ் மூமெண்ட் என்பது அது ஒன்று தான் அதுக்கு வழி. அதை வந்து விடுதலை சிறுத்தை தான் அங்கே வந்து பேசணும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி அங்கங்கே தனித்தனியாக இயக்கங்கள் இளைஞர் பேரவைன்னு உருவாகலாம், விமன் ஃபோரம்னு உருவாகலாம். அங்கே இருக்கக்கூடிய பேரில் ஏதாவது அந்த ஊர் பேரில் ஒரு அமைப்பை உருவாக்கலாம். அது ரெகுலராக அவங்கள மீட் பண்ணணும், ரெகுலராக அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணணும். த பொலிட்டிசைசிங் த பீப்புள், அதுதான் ஒரே ஒரு வழி. மக்களை அரசியல்படுத்துவது தான் மக்களே தங்களை தற்காத்து கொள்வதற்கான வழி. சினிமாவில் வர ஹீரோ மாதிரி திடீர்னு ஒரு ஆள் வந்து அவங்கள பாதுகாத்துற முடியாது. அது மாதிரி ஒரு இயக்கம் பாதுகாத்துற முடியாது. We have to politicize the people to save themselves. குட் ஈவினிங் சார். என் பேர் மந்த்ரா. நான் வந்துட்டு இங்கே தான் ரிசர்ச் ஸ்காலராக இருக்கேன். நான் ஒரு 4 வருஷமாக இங்கே பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். விமன் அண்ட் பாலிடிக்ஸில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். கிராஸ் ரூட் லெவலில் வந்துட்டு அக்கார்டிங் டு யூ அண்ட் ஆல் வி ஆர் சேயிங் தட் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி வேர் விமன் ஆர் have been given with the representation at grass root level. கிராஸ் ரூட் லெவலில் நம்மளோட பாலிடிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இது வைக்கிறோம். ஆனால் இப்போ வரைக்கும் கூட ஒரு எஸ்சி விமன் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா எஸ்பெஷலி ஷீ இஸ் நாட் அலவுட் டு த எஸ்எம்சி மீட்டிங். ஊரில் இருக்கிற ஸ்கூலை வரைக்கும் நீ பார்த்துக்கோ, அந்த மீட்டிங்க்கு மட்டும் நீ போ அப்படின்ற அளவில் வந்துட்டு இந்த இடத்துல நிறைய லேப்ஸஸ் லேகுனாலாம் இருக்குது. இதை அட்ரெஸ் பண்ணுற மாதிரி லைக் யூ மென்ஷன் ஜஸ்ட் நவ் ஹவு டு பொலிட்டிசைஸ் பீப்புள் அப்படின்ற போது விமனை வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எஸ்பெஷலி தலித் விமன் ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு குளோபல் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு வாட் குட் பி த ஸ்ட்ராட்டஜிஸ் விச் வி குட் அடாப்ட் ஆர் அதுக்கான நெட்வொர்க்கிங் ஸ்டைல்ஸ் நம்ம ஏதாச்சும் இது பண்ண முடியுமா? ஹவு குட் வி எமர்ஜ் அப்படின்றது. அண்ட் எஸ்பெஷலி இந்த ரிசர்ச் கான்டெக்ட் எந்த மாதிரியான ஸ்டடீஸ்லாம் இன்னும் கூட இது பண்ணிகிட்டே வந்தால் இதுவாக இருக்கணும்? உங்களோட சஜஷன்ஸ் எனிதிங் which you could share. இல்லை, பெண்கள் வந்து இப்போ தான் எம்பவர் ஆகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிருக்கு. இப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்த பிறகு தான் உங்களுக்கு கம்பல்சரி ரிசர்வேஷனுங்கிறது வந்துச்சு லீகலாக. அதுக்கு முன்னால் வரையிலும் அது வந்து கற்பனைக்கு கூட எட்டாத ஒன்று. அந்த அதிகாரமாக இருந்தாலும், அதிகாரம் வாய்ந்த பதவியாக இருந்தாலும் அது ஆண்களுக்கே உரியது 100% அப்படிங்கிற நிலை தான் இருந்துச்சு. இப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி இது பற்றிய விழிப்புணர்வும் இதை பற்றிய ஒரு பெரிய டிஸ்கஷனும் டிபேட்டும் நேஷ்னல் லெவலில் நடந்ததுனால தான், லோக்சபாவில் ராஜ்யசபாவில் நடந்ததுனால தான் அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சட்டமாக வருது. ஒரே நாளில் ஒரு தலைவர் நினச்சி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட முடியாது, அது யாராலையும் முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் கொண்டு வர முடியுங்கிற ஒரு சூழல் கனிந்ததற்கு முன்னால், அப்படி ஒரு சூழல் உருவாகிறதுக்கு முன்னால் ஒரு ப்ரொலாங்டு டிஸ்கஷன் நடந்திருக்கு, ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. அந்த விஷன் உள்ள ஆண்கள் அந்த போராட்டத்தை நடத்தியிருப்பாங்க. அப்போ பெண்கள் ரொம்ப 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 மைனராக தான் பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கும். தேசிய அளவிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய சில 100 பேர் தான் பெண்கள் அரசியல் இருந்திருப்பாங்க. இப்போ பெண்களுக்கு வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் வேணும், அவங்களுடைய எம்பவர்மெண்ட் முக்கியம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நீண்ட காலமாக நடந்ததனுடைய விளைவாக ஒரு சட்டம் வந்துச்சு. அந்த சட்டம் வந்ததுனால இன்றைக்கி அவங்க
ஊராட்சி மன்ற தலைவராக முடியுது. இப்போ இன்றைக்கும் அவங்களால அந்த நாற்காலில் போய் உட்கார முடியல அப்படின்னு நாம் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம், இன்றைக்கும் அப்படின்னு. அப்போ இன்றைக்கும்னா நாம் வந்து ஒரு 10 வருஷத்தில் இதெல்லாம் மாறிடணுங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி மாற முடியாது. அது இன்னும் பல 10 ஆண்டுகள் நம்ம போராட வேண்டியிருக்கும். இது வந்து யதார்த்தமான ஒரு அரசியல், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல். இப்போ இன்றைக்கும் சாதியை ஒழிக்க முடியலையே, என்னமோ வந்து சர்டிஃபிகேட்டில் சாதி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்களே, பள்ளிக்கூடத்தில் சாதியை கேட்குறாங்களே அப்படின்னு சில பேர் ரொம்ப சொத்தை வாதத்தை குதர்க்கவாதமாக முன்வைப்பாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலவரையில் நீடித்து அவங்க எம்பவராக அந்த எம்பவர் ஆகக்கூடிய எண்ணிக்கை பெருகும்போது, இப்போ உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த 10 பேரையும் கேவலமாக பார்ப்பாங்க. ஆண்கள் கிண்டல் பண்ணுவாங்க, அவங்கள வந்து தப்பாக கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க. 1000 பேர் இருக்க இடத்துல ஒரு 100 பெண்களாக மாறும்போது, 200 பெண்களாக மாறும்போது, 300 பெண்களாக மாறும்போது எவனும் வாய் திறக்க மாட்டான். அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது யாராலையும் பேச முடியாது. 500 ஆண்கள் 500 பெண்கள் உட்கார இடத்துல எந்த பெண்ணையாவது யாரையாவது கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா? கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியுமா? இப்போ அந்த எண் வந்து மாறுபட அளவு மாறுபடும் போது பண்பு மாறுபடுங்கிறது மார்க்சியத்தில் ஒரு விதி இருக்குது. அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடும் அப்படிங்கிற ஒரு டயலக்டிக்கல் லா இருக்குது. அதுதான் இயங்கியல் விதி. இப்போது பெண்கள் வந்து இன்னும் நிறைய பார்ட்டிசிபேஷன் வரணும். அவங்க வந்து நான் ஊராட்சி மன்ற தலைவர், நீ என்ன அங்கே வந்து நிற்கிறேன்னு புருஷனை போச்சு இடிக்கணும், போயா வெளியேன்னு, நீ என்ன போய் தலைவர்னு சொல்கிற அப்படின்னு. அப்போ அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து பெண்கள்கிட்டருந்து வரணும். இவன் ஊரெல்லாம் போய் நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர், நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர்னு சொல்லிட்டு இருப்பான். போய் ரொம்ப துருவி கேட்டான், இல்லைங்க எங்கள் வீட்டில் தான் தலைவரும்பான். இப்போ இந்த நிலை ஏன் நீடிக்குதுன்னா இன்னும் வந்து மேல் டாமினேஷனுங்கிறது லைவில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா விமன்கிட்டருந்து இன்னும் அந்த கிளைமிங் அத்தாரிட்டி வரல. இந்த கிளைம் பண்ணணும், ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், இது எனக்கான உரிமை, இந்த உரிமையை நான் தான் வந்து நுகர வேண்டும், இந்த அதிகாரத்தை நான் தான் நுகர வேண்டும் அப்படிங்கிறது எப்போ வரும்னா அந்த நம்பர் கூடும்போது தான், அந்த எண்ணிக்கை பெருகும்போது தான், அந்த 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 அவேர்னஸ் டெவலப் ஆகும்போது தான். அதனால் வந்து நாம் முதல்ல நேஷ்னல் லெவல்லே நமக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா பெண்கள்கிட்ட. இப்போ இந்த நிமிஷம் வரையிலும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% வரையறை பண்ணதும் ஆண்கள் தான். பெண்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு பேசுகிறதும் ஆண்கள் தான். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தாமல் தடுத்து வச்சிருக்கிறதும் ஆண்கள் தான். ஆனால் பெண்கள் தரப்பிலிருந்து எந்த பெண் அமைப்புகளும் பெருசாக எங்களுக்கு வந்து ஏன் பாப்புலேஷனில் நாங்கள் 50% இருக்கிறோம், உன்னை யார் 33% ஃபிக்ஸ் பண்ண சொன்னது, இதை ஃபிக்ஸ் பண்ணவன் யாரும் கேட்கல. எப்படி 33% நீ ஃபிக்ஸ் பண்ண, அதுக்கு என்ன வரையறை, என்ன அதுக்கான கிரவுண்ட்ஸ் என்ன, யாரும் கேட்கல. அப்போ பெண்கள் அமைப்புங்கிறதே வந்து தங்களுக்கான உரிமைகளை அல்லது தாங்கள் எம்பவர் ஆகணுங்கிற அந்த உரிமை குரலை அவங்கள்ட்ட இன்னும் நம்ம பெற முடியல. அது வளரணும். அது வளரும்போது தான் உங்களுக்கு குளோபல் நெட்வொர்க்லாம் கிடைக்கும். நிறைய குளோபல் நெட்வொர்க்கு, நிறைய அமைப்புகள் செயல்படுகின்றன. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இப்போ நம்ம இந்த இடத்த வந்ததுனால தான் இப்படி தெரியுது. இந்த சிம்போசியத்தில் நம்ம கலந்துக்கலன்னா நமக்கு இப்படி ஒரு ஒர்க்கு நடக்கிறதே தெரியாது. இப்போ இங்கே கூட நாம் என்ன நினச்சிருந்தோம்னா இது ஒரு பெரிய அளவில் நம்ம பேசிட்டோங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் வெளியில் போனால் இது வந்து பெருசாக யாருக்குமே தெரியாமல் தான் இருக்கும். இன்றைக்கி சோஷியல் மீடியா இருந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் தான் அது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் போய் சர்க்குலேட் ஆகாது. சோஷியல் மீடியா கூட கன்ஃபைன்டாக தான் இருக்குது. இப்போ என்னை பற்றிய செய்தி எனக்கு தெரிஞ்ச ஆட்களோட மட்டும்தான் பரவிக்கிட்டு இருக்கும். நெகட்டிவான செய்தினா எல்லா இடத்துலையும் போயிடும். எனக்கு எதிரான அவதூறுனா எல்லாம் எடுத்து பரப்புவான். அது மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துடும். இப்போது எந்த இஷ்யூ நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வர்றதுக்கான உத்தி என்ன, அப்போ எந்தெந்த பிளாட்ஃபார்மை நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய அங்கங்கே செக்டேரியன்ஸாக அங்கங்கே இருப்பாங்க, தனித்தனியாக இருப்பாங்க, வெவ்வேறு பேரில் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும். அது எப்போ நிகழும்னா நாம் முதல்ல ஒரு ரெகக்னைஸ்டு ஆர்கனைசேஷனாக மாறும்போது தான். நம்மளை வந்து ஒரு அமைப்பாக, நம்மளை ஒரு ஃபோர்ஸாக அங்கீகரிக்கப்படுகிற போது தான் ஒரு சங்கமும் இன்னொரு சங்கத்தை அங்கீகரிக்கும். நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எப்போ மதிப்பான்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வாங்கினா தான், எலெக்ஷன் கமிஷனில் ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக இருந்தால் தான், இல்லைனா அவன் வந்து நம்மளை ஒரு பொருட்டாக கருத மாட்டான்.
அதே மாதிரி தான் விமன் ஆர்கனைசேஷனும். அந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு போராடக்கூடிய அமைப்புகள் அங்கங்கே அவங்களுக்கான உரிமைகளை கிளைம் பண்ணணும், அதுக்காக போராடணும், அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும். இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்யும்போது தான் ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த குளோபல் அவேர்னஸ் உருவாகும், நெட்வொர்க்கும் கிடைக்கும். யா ரெண்டு தான். ஆக்சுவலி நான் அரவிந்த் ஜேஎன்யூவில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில். கேள்வி வந்து இப்போ குளோபல் கேஸ்ட் நம்ம பேசுகிறோம், பட் குளோபல் ஆர்டர் வந்து இப்போ ட்ரம்ப் வந்ததுனால குளோபல் பாடிஸ்க்கான பவர் இல்லாமல் போகுது. இப்போ எப்படி நம்ம எரடிகேஷன் ஆஃப் குளோபல் கேஸ்ட் கொண்டு வருவோம்னு ஒரு கொஸ்டின். அண்ட் ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, இப்போ இந்த குளோபல் இது நம்ம குளோபல் கேஸ்ட்டை நம்ம குளோபலைசேஷனாக பேசும்போது இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரையும் பாதிக்கிறது வந்து ரீசெண்டாக வந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸுக்கு யூஜிசி கேஸ்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அப்பர் கேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த சிம்போசியம் என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்குது டு ஆல் த பேனலிஸ்ட்? கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. கொஞ்சம் குளோபல் இல்லை, இப்போ குளோபல் பாடிஸ் பவர் எல்லாம் கம்மியாயிட்டு இருக்கு. யுஎன் பாடிஸ் ஆகட்டும், ஏன்னா ட்ரம்ப் பிரசிடென்சி இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் வெளியே வந்துட்டாரு. ஸோ இப்போ இந்த குளோபல் பாடிஸ் மூலமாக நம்ம எப்படி குளோபல் கேஸ்ட் அட்ரஸ் பண்ண முடியும்? ஏன்னா பாடிஸே பவர் கம்மியாயிட்டு இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் ஃபண்டிங் பண்ணுறதுல டபிள்யூஹெச்ஓலேருந்து வெளியே வந்துட்டார். யுஎன் பாடியிலையும் பெருசாக ரோல் இல்லாமல் போகுது. யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் கடந்த 10-15 வருஷமாக எதுவும் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுறதில்ல. இதில் எப்படி நம்ம குளோபல் கேஸ்ட் அந்த பாடிஸ் எப்படி ஹெல்ப் பண்ணும்? எராடிகேஷனோ எலிமினேஷன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அனிகுலேட் பண்ணுறதுக்கோ. ரெண்டாவது வந்து யூஜிசியில் இப்போ யூஜிசி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது யூனிவர்சிட்டிஸில் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் அதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5 days பேக் கொண்டு வந்த ரெகுலேஷன்ஸுக்கு அகேன்ஸ்டாக அப்பர் கேஸ்ட்டும் ஏபிபி ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கிரிமினேஷனில் வந்து அப்பர் கேஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணல, ஒன்லி தலித்ஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இது அட்ரஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த யூஜிசி கொண்டு வந்த கேஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தலித்ஸ் கான ரெகுலேஷனுக்கு அகெயின்ஸ்டாக அப்பர் கேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த ஒரு வாரமாக. அதை பற்றி இந்த சிம்போசியம் கண்டம் பண்ணுதா இல்லை எப்படி அவங்க ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். தேங்க்யூ. அமெரிக்கா வந்து ஐநா பேரவையினுடைய முக்கியமான அவைகளிலிருந்து வெளியேறுவது என்பது அங்கே ஒரு உலகளாவிய அரசியல். அதில் அங்கம் வகிக்கக்கூடிய பிற நாடுகள் தான் வந்து அதை அட்ரஸ் பண்ண முடியும். நம்மள மாதிரியான சிவில் ரைட்ஸ் அமைப்புகள் வந்து அதில் கருத்து தான் சொல்ல முடியும். அதில் எந்த புஷ்அப்பும் நம்ம பண்ண முடியாது. இந்திய அரசு அதை எப்படி அணுகுகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதில் நம்முடைய ரோல். இந்திய அரசு இதுவரையிலும் அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளுக்கு எந்த எதிர்வினையும் ஆற்றலை, கருத்தும் சொல்லலை. கூடுதலான வரி விதிப்பை எல்லாம் அவங்க செய்தும் கூட அவங்க கண்டிக்கிற நிலையில் இல்லை. ஒரு சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கின்றன, கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. உலகளாவிய இந்த அரசியலில் நம்ம மாதிரி சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் பெரிய தாக்கத்தை எதையும் நம்மளால் ஏற்படுத்த முடியாது. அதில் கருத்து தான் சொல்ல முடியும். ஆனால் அப்படியே போகாது. நிச்சயமாக மற்ற நாடுகள், முற்போக்கான நாடுகள் நிச்சயமாக ஒருங்கிணைவாங்க, அமெரிக்காவுக்கு ஒரு கடிவாளம் போடுவாங்க, அது நிகழும். நம்முடைய நாடு அதில் என்ன ரோல் எடுக்கணுங்கிறத வேணால் நாம் கருத்தாக சொல்லலாம், போராட்டங்களின் மூலமாக பதிவு செய்யலாம், சோஷியல் மீடியாவில் எழுதலாம். மற்றபடி அதில் பெருசாக நமக்கு ரோல் இருக்கிறதா எனக்கு தெரியல. ரெண்டாவது, நீங்கள் இந்த யூஜிசி பற்றி சொன்னீங்க. எந்த திருத்தத்தை கொண்டு வந்தாலும், முற்போக்கான மாற்றங்களை கொண்டு வந்தாலும், உயர் சாதி மனோநிலை உள்ளவர்கள் உடனே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவோன்னு விபி சிங் அறிவித்த உடனே பிஜேபியிலிருந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு எல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். ரத யாத்திரையெல்லாம் புறப்பட்டார் அத்வானி. ஆனால் அதெல்லாம் மீறி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போ தான் ஓபிசி சமூகங்கிற ஒரு லேயர் பெரிய அளவில் வெகுண்டு எழுந்தது. அது வரையிலும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக யாரும் ஆர்கனைஸ் ஆகலை, பிஜேபிக்கு எதிராகவும் ஆர்கனைஸ் ஆகலை. இப்போ அத்வானி தலைமையில் ஒரு ரத யாத்திரை நடக்கும்போது அவங்களுடைய உண்மை முகம் வெளிப்பட்டது. அப்போ லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ், ஷரத் யாதவ், நிதிஷ்குமார், இப்படி வட இந்திய தலைவர்கள் ஏராளமானவர்கள் ராம் மனோகர் லோகியாவின் தலைமையில்
அரசியலுக்கு வந்தவர்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் அரசியலுக்கு வந்தவர்கள், இவங்கெல்லாம் உடனே சமூக நீதிக்கான அரசியல் பேசினார்கள், வெகுவாக ஆர்கனைஸ் ஆனாங்க. இப்போது இன்றைக்கி வண்டல் பரிந்துரை நடைமுறையில் இருக்குது. அந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில் யூஜிசி கொண்டு வந்திருக்கிற ரிசர்வ்டு கேட்டகரிஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மாணவர்களுக்கான உரிமைகளை பாதுகாக்கும் அந்த ஷரத்துகளை முன்னிறுத்தி உயர்சாதி மாணவர்கள் எதிராக நடத்துகிற போராட்டத்தை நீர்த்து போகச் செய்யக்கூடிய வகையில் மாணவர்கள் தான் ஆர்கனைஸ் ஆகணும். முதல்ல நம்மளை மாதிரி இருக்கிற அமைப்புகள் வந்து அதில் கருத்து சொல்லலாம், கண்டனம் தெரிவிக்கலாம். ஆனால் அங்கே மாணவ சமூகம் அவர்களுடைய போராட்டத்திற்கு எதிரான ஒரு இயக்கத்தை, ஒரு மூமெண்ட், ஒரு ஜனநாயக முறையிலான ஒரு இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அந்த அடிப்படையில் நீங்கள் மாணவர்களோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நான் குதிரை வண்ணாருக்காக வேலை செய்துட்டு வரேன் கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக. ஒரே தொழிலை செய்கின்ற மேட்டுக்குடியில் இருக்கிற மக்களுக்கு, துணிவெடுக்கிறவங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எம்பிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இந்துக்களுக்கும் எம்பிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஜாதிய ரீதியாக எம்பிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, மத ரீதியாகவும் கரெக்டான ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காங்க. சேரியில் வாழ்கின்ற கிறிஸ்தவ புதிரை வண்ணார்களுக்கு பிசின்னு கொடுத்துருக்காங்க, இந்து புதிரை வண்ணாருக்கு எஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ வெல்ஃபேர் போர்டு டிக்ளேர் பண்ணியும் அந்த பணப்பயன்களை இவங்க யாருமே அடைய முடியல. என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க? என்ன நலவாரியத்தில் நலவாரியத்தினுடைய பணப்பயன்பாடுகள் எல்லாமே கொடுத்தும் இந்த சாதி சான்று கொடுக்காததுனால அவங்க வெல்ஃபேர். சாதி சான்றிதழ் பிசின்னு கேட்குறீங்களா, எம்பிசின்னு கேட்குறீங்களா? அது எனக்கே தான் ஒரு குழப்பமாக இருக்கேன். மக்களுக்கும் குழப்பமாக இருக்குது, எங்களுக்கும் குழப்பமாக இருக்கு. மத ரீதியாக கிறிஸ்டியானிட்டிக்கு போனால் யாராக இருந்தாலும் இங்கே வந்து இப்போ பிசி தான் கொடுக்குறாங்க. எஸ்சி மேட்டுக்குடி உள்ளவங்களுக்கு எம்பிசின்னு கொடுத்துருக்காங்களே. அது மேட்டுக்குடி கிறிஸ்தவ வண்ணார்களுக்கு, அதாவது மேல் சாதிக்காரங்களுக்கு துணி விளக்குகின்ற இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எம்பிசின்னு கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சியை விட பிசியை விட எம்பிசின்னு கொடுத்துருக்காங்க. மேட்டுக்குடி பணக்காரங்களுக்கு, உயர் சாதி திருக்கிறவங்களுக்கு எம்பிசின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே சேரியில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு பிசின்னு கொடுத்துருக்காங்க, இந்து மக்களுக்கு எஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரே குழப்பம். இந்த மாதிரி குழப்பத்தை மக்கள் அதனால் என்ன பண்ணல, அவங்க நலவாரியத்தில் பயன்பாடுகளை எதுவுமே அவங்களால அடைய முடியல. இந்த சர்டிஃபிகேட் இல்லாதனால அரசாங்க அதிகாரிகள் கொடுக்கவும் மாட்டேன்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. போன வாரத்தில் ஒரு சண்டை நடந்துச்சு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், வானாபுரம் தாலுக்காவில் ஒரு கிராமத்தில், பானாவூர்ன்ற இடத்துல 2 பேருமே இந்துக்கள் தான். தேர் தூக்குறாங்க, மத ரீதியாக ஒன்றா தூக்குனா என்ன, உடனே என்ன சொல்கிறாங்க, அவங்க தேரை தூக்கக்கூடாதுன்றானுங்க. இப்போ மத ரீதியாக இந்து தேர் தான் தூக்கிட்டு போகிறீங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்றாங்க. அப்போது இதை வந்து இந்த குழப்பங்கள், வண்ணார்களுக்கு கடை சாதி வேறு சாதி இல்லை. அதுக்கு பிறகு இவர்களுக்கு எம்பிசி, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, இது அனைத்தையும் மத ரீதியாக கொடுத்துருக்கீங்களா இல்லை ஜாதிய ரீதியாக கொடுத்துருக்கீங்களான்றதை நீங்கள் கண்டிப்பாக இது சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் செய்து சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்படி அந்த மக்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக மத மாற்றத்தை தடுக்கிறதுக்காகவே கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறவங்களுக்கு எஸ்சி சர்டிஃபிகேட் கொடுக்கறது இல்லைன்னு ஒரு முடிவு அரசாங்கம் எடுத்திருக்கிறாங்க. எஸ்சி கிறிஸ்டின்னு கொடுக்கறதில்ல, பிசி தான் பண்ணுறாங்க. ஏன்னா அது மத மாற்றத்தை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஐடியா. இது சம்மந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பெண்டிங் வச்சுருக்காங்க, நீண்ட காலமாக அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த வழக்கு விரைந்து முடியணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கோரிக்கை திரும்ப திரும்ப வச்சதுனால முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையில் இந்த கிறிஸ்தவ சமூகத்தினுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இதையெல்லாம் கண்டறிவதற்காக ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க, ஒரு கமிஷன். கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையில் த கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் சோஷியல் ஸ்டேட்டஸை கண்டறியறதுக்காக. அந்த அறிக்கை வெளிவந்த பிறகு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நாம் நம்புகிறோம்.
மத அளவிலான சாதி ஒதுக்கீடு இன்றைய அளவிலும் நிறையா தான் நடந்துட்டுருக்கு. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எப்பயுமே அழுத்தமாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார், மதமாற்றம் ஒன்றே தலித் விடுதலைக்கு ஒரே வழி அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாற்று கருத்தை சொல்ல முடியாதுல்ல. தலைவருடைய நம்முடைய கொள்கை ஆசானுடைய ஒரு நிலைப்பாடு அது. அதில் இப்போ நாம் வந்து எல்லாம் மதம் மாறுங்கன்னு சொன்னால் நாளைக்கு சனாதன சக்திகள் முழுக்க திருமாவளவன் மதம் மாற சொல்கிறாரு அப்படிம்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரகசியமாக செய்ய வேண்டிய வேலைகள்.